ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நீ ஜெயிச்சிட்டான்ற வெற்றி செய்தியோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். என் அன்பும் அருளையும் அரவணைப்பையும் நீ மிகப்பெரிய அளவில் புரிந்து கொள்கிறது போலதான் உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை மிக சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். இன்று மாலைக்குள்ளாகவே என் சக்தியையும் என்னுடைய அற்புதத்தையும் நீ உணருவாய் என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே உனக்கு பாதி புரிஞ்சும் புரியாமலும் தான் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் ஒவ்வொரு விஷயங்களையும் காரணத்தோடு நடத்திக்கிட்டு இருந்த இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு நொடியிலும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்திக்கிட்டு தான் இருந்தேன். நீயும் என் மேலே நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையும் உன் மனசையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டாயல்லவா. என்னை முழுசா சரணாகதி அடைஞ்ச உனக்காக இந்த வராகி அம்மா எதை வேணாலும் செய்வேன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான விஷயங்களில் வெற்றியை தருவேன். நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். எல்லாரும் முன்னிலையிலையும் நீ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பதை போல தெரிஞ்சாலும் உன்னுடைய முக சிரிப்புக்கு பின்னால் உன் முதுகுக்கு முன்னால் உன் மனசில் இருக்கக்கூடிய பாரமும் வலியும் வேதனையும் எனக்கு மட்டுமே நல்லா தெரியும் என் செல்லமே. உன் மன ஆழத்தில் மறைந்திருக்கும் துயரத்தை பார்த்துட்டு தான் நீ கவலைப்படக்கூடாது. என் மேலே நீ வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் வீணா போயிடக்கூடாதுன்றதுக்காக உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்தேன். யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு கோபத்தை அடக்கிக்கிட்டு எல்லாரோடும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்கிற என் செல்லப்பிள்ளையான உனக்கு துணையா நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன். நீ சொல்லாமலேயே உன் மனதில் இருக்கும் பாரத்தையும் துன்பங்களையும் நான் புரிந்து கொண்டுள்ளேன். நிச்சயமா அனைத்தையும் சரி செஞ்சு உன் சிரிப்பை உண்மையான சிரிப்பாக, உண்மையான முக சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சிரிக்கும் சிரிப்பா மாற்ற போறேன். உன் மனசுலையும் நீ எப்பவும் தைரியமா இரு. நீ வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை இந்த வராகி அம்மா உனக்கு காட்டுறேன் என் செல்லமே. நீ ஏதோ ஒரு விஷயத்துல கவனக்குறைவா ஏமாந்துட்டாலோ அல்லது தோத்து போயிட்டாலோ அதை மற்றவங்க கிட்ட போய் சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா அடுத்தவங்க உனக்காக வந்து வருத்தப்படுவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாதல்லவா. மற்றவங்க உனக்கு ஆறுதலே சொன்னாலும் கூட அது வெறும் வாயளவு வார்த்தைகளாக தான் இருக்கும். அதனால எப்பவும் எந்த நல்லது கெட்டதுக்குன்னு எதையுமே யாரையிடுமே எதிர்பார்க்காத. எப்போதும் நீயும் யார் மீதும் கோபப்பட்டு திட்டுவதோ அல்லது சாபமிடுவதோ கூடாது. கோபப்படும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் நீ கீழே இறங்கி போவாய், சரிக்கு விழுவாய்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சுத்தமாக கோபமே படாமல் முடிஞ்ச அளவு அமைதியாக இருக்க பழகு. ஏமாற்றம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்வை தெளிவாக வாழ தயாராகு. ஒவ்வொரு துன்பகரமான சம்பவமும் உன் ஆன்மாவை வளர்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். உன் வாழ்க்கையில் நான் கொடுத்த துன்பங்களை அனுபவித்த நீ கூடிய சீக்கிரம் இன்பமயமான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படியாகத்தான் இன்னைக்கு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருக்கேன். உன்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி உன் மனதை வலிமையாக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். துன்பம் வரும்போது உடனே அதுக்காக அழுது தலை குனியாம சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க தயாராகு. நீ போகும் பாதையில் என் அருளால் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. வாழ்க்கையில எப்போதும் எந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போதும் பயப்படாதே. என்ன நடந்தாலும் அது நல்லதாவே நடக்கும்ன்ற எண்ணத்தோட அந்த முடிவுகளின் பாரத்தை என் பாதத்தில் வச்சுட்டு நம்பிக்கையுடன் இரு. நீ எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானத்திலும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருப்பேன். நீ எதை செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செயல்படுத்து. ஆனால் அதன் முடிவை என்னிடம் விட்டுவிடு. நீ என்ன நம்பி செய்கிற ஒவ்வொரு காரியமும் உன்னால் அல்ல, என்னால் நிகழ்வது. ஓ சார்பா உனக்கான காரியங்களை நானே செய்வேங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. உன் மனசையும் உன் வாழ்க்கையும் நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டினாலே உன் சிந்தனைகளை தெளிவுபடுத்தி பாதையை நேராக்கி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுத்துருவேன். உன் நம்பிக்கை தான் உன்னுடைய வலிமை. அந்த வலிமையின் மூலமாக நான் எப்போதும் இருப்பேன் என் செல்லமே. உன் மனசிலிருந்து நீ என்னை பார்த்தீனா நான் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரிவேன். ஏன்னா உன் மனசுக்குள்ளதான் நான் குடியிருந்து உன்னை வழி நடத்தி வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எனக்காக பூஜை செய்யும் போதும் அபிஷேகம் செய்யும் போதும் நான் உன்னை பார்க்க மாட்டேன்.
ஏன்னா நான் எப்போதும் இயல்பாகவே உன் கூட நீ எங்கே போனாலும் உன் மனசுக்குள்ளே இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நான் உனக்கான நல்ல விஷயங்களை நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் கழித்து உனக்கான புண்ணியத்தை செய்து தருவேன். எப்போதும் நீ கலங்க வேண்டாம். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான புண்ணியத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது கூட நீ அனுபவிக்கும் துயரங்களிலிருந்து உன்னை விடுவித்து உன் மனதை வலிமையாக்கி உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாம அனைத்தையும் கண்டுக்காம கடந்து போக கற்றுக்கோ. உன்னை மதிக்காதவர்களுக்காக உன்னை பெருசாக நினைக்காம அலட்சியம் செய்பவர்களை நினச்சி நீ உடஞ்சு போகாதே. எப்போதும் வலிமையை இழக்காமல் தைரியமான ஆளாக இரு. உன் மனதில் இருக்கும் துயரத்தை மற்றவங்க கிட்ட சொல்லி ஆறுதல் தேடி போகாதே என் செல்லமே. ஏன்னா அந்த ஆறுதலை விட பெரிய ஆற்றல் உனக்குள்ளேயே இருக்கு. அந்த ஆற்றலே நான் தான். இந்த வராகியம்மா உனக்குள் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலை கொள்ள வேண்டாம். நீ எங்கே போகணும், எதுக்காக போகணுன்றதையெல்லாம் நான் உனக்கு புரிய வைக்கிறேன். நீ எப்போதும் பயப்பட வேண்டாம். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னை வழி நடத்தும். நீ கீழே விழுந்தாலும் நான் உன்னை எழுப்பி நிற்க வைப்பேன். நீ தளர்ந்தாலும் உன்னை தாங்கி பிடிச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன். நீ என்னுடைய பிள்ளையாக இருப்பதால என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. உனக்கு உறுதியான வழிகாட்டியாக இந்த வராகி அம்மா இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும்னு நம்பிக்கையோட தொடங்கு. இன்னைக்கு நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உன் நாளைய உயர்வுக்கான விதைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல செயல்களை இன்னையிலிருந்து செய்ய ஆரம்பி. எப்போதும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ உற்சாகத்தோட இரு. ஏன்னா உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையை உயர்த்தும் சக்தி கொண்டது. இன்னையிலிருந்து நீ செய்கிற சின்ன முயற்சிகள் நாளடைவில் பெரிய முன்னேற்றமாக மாறும். நம்பிக்கையோட நீ ஒவ்வொரு நாளையும் வாழ ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உனக்கு முன்னேற்றம் உண்டாகும் என் செல்லமே. நீயும் உன்னுடைய முயற்சிகளின் மூலமாக முன்னேறி வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவ. இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கொட்டி வச்சிருக்கேன். நீ செய்ய வேண்டியது என்னன்னா, நேரத்தை வீணாக்காமல் உனக்கானதை தேடி பிடிக்க முயற்சி செய். என்னுடைய அருளால் நீ ஆசைப்படுவதும் எதிர்பார்ப்பதும் தேடுவதும் கண்டிப்பாக உன் கண்களுக்கு புலப்படும், உன் கைகளில் வந்து சேரும். உனக்கு தேவையானதை இந்த வராகியம்மா கொடுத்து ஆசீர்வதிக்க தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உன்னுடைய உண்மையான தேவையை நான் தெரிந்தவளாகவே இருக்கிறேன். இந்த பிரபஞ்சமும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும். நீ எப்போதும் எதுக்கும் பயப்படாத. சூழ்நிலை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நீ கடந்து வர்றதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீயாகவே பயப்பட்டு கவலை கொண்டு கலங்காதே என் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும்போது இது நமக்கு சரியாக வருமா, இது நம்மளால் செய்ய முடியுமான்னு யோசிச்சின்னா உனக்கு அதே பயத்தை அதிகரிக்கும். அதுக்கு பதிலாக நம்மளால் எல்லாமே முடியும், நம்ம ரொம்ப தைரியமான ஆள், நமக்குள்ள திறமையும் வலிமையும் நிறைய இருக்குன்ற நம்பிக்கையோடு நீ களத்தில் இறங்கும்போது நான் உன்னை வழி நடத்தி அந்த விஷயத்தை நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன். என் அருளால் நீ எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்துட முடியும். என்னை நம்பி சரணாகதி அடைஞ்ச உன் சூழ்நிலையை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் துரத்தி அடிப்பேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் ஒருபோதும் சோதிக்க மாட்டேன் என் செல்லமே. ஏன்னா உன்னுடைய நம்பிக்கையும் பக்தியும் எவ்வளவு ஆழமானது, உறுதியானதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னுடைய முயற்சிகளுக்கு நான் வெற்றியை கொடுத்தே தீருவேன். இனி ஒவ்வொரு வெற்றி கதவும் உன் வாழ்க்கையில் தானாக திறக்க போகுது. நீயும் என்னை நம்பிக்கிட்டு மனசளவில் உறுதியோட எல்லா காரியங்களிலும் களமிறங்கு. என்னை மீறி எதுவும் நடக்காதுன்றத நீ நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே. நீ அறியாமலேயே உனக்கு தெரியாமலேயே உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா பல நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் சிந்தனையை தூய்மைப்படுத்தி உன் மனதை வெளி மாயைகளிலிருந்து பாதுகாக்கும் தாயாக இந்த வராகியம்மா இருந்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போது உன் ஆசைகளை நிறைவேற்றும் அன்னையாகவும் மாறிட்டேன். இதை வாங்கணும் அதை செய்யணுன்ற உனக்குள் இருக்கும் எண்ணங்களை எல்லாம் சிறப்பாக நான் செஞ்சு முடிக்கிறேன். என் மேலே நீ வச்சிருக்க பக்திக்கு பரிசாக
உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நான் தரப்போகிறேன். எப்போதும் நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை இந்த வராகி அம்மா நிச்சயமாக கொடுப்பேன்னு நம்பு. என்னை நம்பும் உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் சிந்தனைகளுக்கு வழிகாட்டி உன் செயல்களில் வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நன்மைகளையும் இந்த வராகி அம்மா நானே நடத்தி முடிப்பேன்.